திருமணமான 5 மாதத்தில் மனக்கோலம் களைவதற்கு முன்பே ஒரு இளம் பிஎட் மாணவியின் வாழ்க்கை பறிபோய் இருக்கிறது. விபத்து என்று கூறி நாடகமாடிய கணவன் இறுதியில் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் சிக்கியுள்ளார். தனது திருமணத்திற்கு மீறிய உறவை தொடர தடையாக இருந்த மனைவியை காதலியுடன் சேர்ந்து அடித்து கொலை செய்த கணவனின் வாக்குமூலம் திருவள்ளூர் மாவட்டத்தையே உலுக்கியுள்ளது. விபத்து மரணம் என தொடங்கப்பட்ட விசாரணை தற்போது இரட்டை சந்தேக நபர்களின் கைதில் முடிவுக்கு வந்துள்ளது. நெறி தவறிய வாழ்க்கையால் கொலை பழிக்கு ஆளாகி இருவர் சிறைக்கு சென்றது குறித்த சம்பவத்தை சற்று விரிவாக பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பெரும்பேடு கிராமத்தைச் சேர்ந்த கௌசல்யா பிஎட் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவருக்கும் இவரது அத்தை மகனான கொத்தனார் ராஜேஷ் என்பவருக்கும் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. கணவர் ராஜேஷ் வேலைக்கு சென்ற நேரத்தில் கௌசல்யா எதிர்பாராத விதமாக வீட்டின் சமையல் அறையில் எண்ணெய் வழிக்கு தவறி கீழே விழுந்து தலையில் பலத்த காயமடைந்து உயிரிழந்து விட்டதாக அவரது பெற்றோருக்கு ராஜேஷ் தகவல் தெரிவித்துள்ளார். தனியார் மருத்துவமனை இதனை உறுதி செய்ததாகவும் கூறப்படுகிறது. கௌசல்யாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கருதிய அவரது பெற்றோர் மகளின் முகம் மற்றும் தலையில் இருந்த காயங்கள் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இது குறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். போலீசார் ராஜேஷிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் கௌசல்யாவின் மரணம் விபத்தல்ல, திட்டமிடப்பட்ட படுகொலை என்பது உறுதியானது. ராஜேஷுக்கும் தீபிகா என்ற பெண்ணுக்கும் இடையே திருமணத்திற்கு மீறிய உறவு இருந்தது தெரிய வந்துள்ளது. இவர்களின் கள்ளக்காதல் விவகாரம் கௌசல்யாவிற்கு தெரிய வந்ததால் தம்பதியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. தங்களது உறவுக்கு இடையூறாக இருந்த மனைவியை தீர்த்து கட்ட ராஜேஷ் முடிவு செய்துள்ளார். சம்பவத்தன்று ராஜேஷ் மற்றும் அவரது காதலி தீபிகா ஆகிய இருவரும் இணைந்து கௌசல்யாவை மூச்சை அடக்கி உயிரிழந்த பின் கீழே தள்ளி கொலை செய்துள்ளனர். பின்னர் அதை விபத்து என நாடகமாடியுள்ளனர். தற்போது ராஜேஷ் மற்றும் அவரது காதலி தீபிகா ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 5 மாதங்களிலேயே புது பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் பண்பாட்டில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறிமுறை வகுக்கப்பட்டுள்ளது. ஒருத்தியை காதலித்துவிட்டு இன்னொருத்தியை திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகும் காதலியுடன் கள்ள தொடர்பு வைத்திருந்ததும் அந்த நெறிமுறையை மீறி உள்ளது பெருங்குற்றமை. அது மட்டுமல்லாமல் அந்த கள்ளக்காதலியுடன் சேர்ந்து கொண்டு தாலி கட்டிய மனைவி என்று பாராமல் தன்னை நம்பி வந்தவளை ஈவிரக்கமின்றி மூச்சை அடக்கி கொன்றுவிட்டு சமையல் அறையில் வழுக்கி விழுந்து இறந்துவிட்டதாக நாடகமாடியது பெருங்குற்றமே. குற்றத்திற்கு மேல் குற்றம் செய்தால் ஒரு அப்பாவி பெண்ணின் உயிர் போனது மட்டுமல்ல, வாழ்க்கை நெறியை மீறிய இருவர் கொலை வழக்கில் சிறை செல்ல நேர்ந்துள்ளது. இது அவர்களுக்கு மட்டுமல்ல, இதுபோல் நெறி தவறிய வாழ்க்கைக்கு ஆசைப்படும் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைந்துள்ளது.